பிரைஸ் தி லார்ட். பூக்களின் உவமையை இயேசு ஏன் சொன்னார் என்பதை பார்க்கலாம். மத்தேயு 6:28-30 வசனத்திலே அன்றாட தேவைகளை பற்றி கவலைப்படுவதற்கு பதிலாக தேவனை நம்புவது பற்றி கற்பிக்க இயேசு பூக்களின் உவமையை பயன்படுத்தினார். மத்தேயு 6:28 மற்றும் 29 வசனங்கள். உடைக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளின் ஒன்றை போலாகிலும் உடுத்துகிறதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அறிவுறுத்துகிறாரு. கிரேக்க ரோம உலகில் செல்வம், ஆடம்பரம் மற்றும் அந்தஸ்தை மதித்தது. இயேசுவின் காலத்திலும் இன்னும் கூட பலர் ஆடை பற்றி கவலைப்படுகிறார்கள். ஏனென்றால் அது சமூக அந்தஸ்து மற்றும் செல்வத்தை பிரதிபலிக்கிறது. பொருளாதார தேவைகளில் மூழ்குவது தேவன் மீது நம்பிக்கை வைப்பதிலிருந்து கவனத்தை சிதறடிக்கிறது என்று இயேசு இங்கு அறிவுறுத்துகிறார். இஸ்ரவேலின் சரித்திரத்திலே மிகப்பெரிய பணக்கார ராஜாவாகிய சாலமோனின் ஆடைகளை விட இந்த எளிய காட்டு புஷ்பங்கள் மிஞ்சி பிரகாசித்தன. மனித செல்வம் மற்றும் சாதனைகள் தேவன் மீது கவனிப்பு அவரது உணவுப் பொருட்கள் ஏற்பாடு செய்வதை விட பெரியது என்பதை இது அறிவுறுத்துகிறது. வசந்த காலத்தில் பச்சை புற்களை வெட்டி உலர்த்தி மூட்டைகளாக கட்டி நெருப்பு அடுப்புக்கு இயற்கையாக எரிபொருளாக பயன்படுத்துவார்கள். இத்தகைய ஓமையை மனிதனுடைய நிலையற்ற தன்மையையும் செல்வம் நிலையற்றது என்பதையும் உயர்வு நிலையற்றது என்பதை உணர்த்துவதற்காக உருவகமாக பயன்படுத்துறாங்க. அதனால் இயேசு மத்தேயு 6:30 இவ்வாறு சொல்லுகிறாரு. அற்ப விசுவாசிகளை, இன்றைக்கிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு இயேசு விதமாக உடுத்தியிருந்தால் உங்களுக்கு உடுத்திருப்பது அதிக நிச்சயம் அல்லவா? விசுவாச கண்கள் உடையவர்கள் மனித முயற்சிகளுக்கு நேர்மாறாக தேவனுடைய படைப்பின் அழகை காண்பார்கள். அதன் மூலமாக தேவனுடைய வழிநடத்தல் எவ்வாறு பின்பற்றுவது என்பதையும் தம்முடைய தேவைகளுக்காக தேவனுடைய கிருபையின் ஏற்பாட்டை நம்புவது எப்படி என்பதை நாள்தோறும் கற்றுக்கொள்வார்கள். அற்ப விசுவாசிகளே என்ற பதத்தை இயேசு சீஷர்களுக்கு மட்டுமே பயன்படுத்தினார். அற்ப விசுவாசிகள் என்பது விசுவாசம் இல்லாமை அல்ல, விசுவாசத்தின் குறைபாடு உணர்த்துகிறது. ஆகவே இயேசுவின் சீஷராக நாம் கவலைப்படாமல் அன்றாட தேவைகளுக்கு தேவனை நம்புவோமாக. உடைமைகள் மற்றும் உடைகளை கொண்டு பிறரை மதிப்பதை தவிர்ப்போமாக. நம் விசுவாசத்தின் நாள் ஒன்று பலப்படுவோமாக. ஏனென்றால் கவலை விசுவாசத்தை சுருக்குகிறது, ஆனால் தேவன் மீதான நம்பிக்கையும் விசுவாசமும் சமாதானத்தை கொண்டு வருகிறது. ஆமென்.